கொடுத்துருக்கீங்க, முஸ்லீமுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன இந்த உள்ள குழுக்க நிக்கிறான் கேட்க மாட்டீங்க. இஸ்லாமியர்கள் எவ்வளவு நாள் வெளியூர்ல இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ரங்கநாதர் கோயில்ல இன்னைக்கு முஸ்லீம் நிக்கிறாங்க. இங்க வந்து முஸ்லீமுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. இங்க ஒரு போர்டு இருந்துச்சு தெரியுங்களா, பிற மதத்தவர் உள்ள வரக்கூடாதுன்னு. எங்க அந்த போர்டு? அங்க மாத்தி வச்சு இங்கேயான இருந்துச்சு, அங்கேயான இருந்துச்சு, அங்க மாத்தி வச்சீங்க. அப்புறம் எப்படிங்க உள்ள வர முஸ்லீம்? நான் காட்டவா முஸ்லீமா? இந்த இது யாருக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க? நான் காட்டவா? வீடியோ வச்சிருக்கேன், காட்டவா? இங்க போட்டிருக்கீங்களா எலக்ட்ரிசிட்டி முஸ்லீமுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு சொல்லுங்க. நீங்க அறநிலையத்துறையில இருந்து ஒரு ஐயப்ப பக்தர் உள்ள வந்தா அடிப்பீங்க. தப்பா இருந்தாலும் வெளியே கூட்டு வந்து பேசணுமா இல்லையாங்க? எப்படி கர்ப்பகிரகத்தில் வச்சு ஒருத்தர் அடிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? அறநிலையத்துறைக்கு நீங்க அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அவன் மேலே தப்பு இருக்கட்டும், எல்லா தப்பும் அவனாவே இருக்கட்டும். வெளியே கூட்டு வந்து பேசுவீங்களா? உள்ளே விட்டு அடிச்சு ஒருத்தர் மண்டை உடைப்பீங்களா?